இரக்கம் பெற்றிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இரக்கம் வந்திருக்குது. ஒரு ஆவிக்குரிய சபைக்கு இரக்கம் உண்டு. கர்த்தருடைய இரக்கம் உண்டு. நிறைய நேரம் யோசிக்கிறோம், என் சூழ்நிலைக்கு இறங்குவதற்கு ஒருத்தர் கூட இல்லை. ரொம்ப டஃப்பான ஒரு பீரியட், யாருமே சப்போர்ட் பண்ணாம இருக்கிறாங்க. நான் சொல்றேன், எல்லாம் வேஸ்ட். பெஸ்ட் அவர் வந்து நின்ட்டா எல்லாம் மாறிடும். நம்ம அவரை தாண்டி மொத்தவங்க வந்து நிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம், வந்து ஒரு யோசனை கிடையாது. ஆனால் தேவன் வந்துட்டா உன் கல்லறை திறக்கப்படும். தேவன் வந்துட்டா உன் மரணத்தின் நாற்றம் மாறும். தேவன் வந்துட்டா உன் கண்ணில் இருந்து கசப்பான தண்ணீர் அல்ல, ஆனந்த கண்ணீர் வர கர்த்தர் உதவி செய்யும். தேவன் வந்துட்டா, கர்த்தர் விசிட் பண்ணா திறக்காத கர்ப்பம் திறக்கப்படும். வேதம் சொல்றது, கர்த்தர் விசிட் பண்றவர் இஸ் நாட் ஓன்லி கிவிங் இஸ் வேர்ட், அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படி கர்த்தர் உன்னோடு கூட ஒரு பர்சனல் என்கவுண்டர் வச்சு உன்னை விசிட் பண்ணுவார். இரவானாலும் விசிட்டிங் உண்டு, பகலானாலும் விசிட்டிங் உண்டு. எந்த சூழ்நிலை ஆனாலும் கர்த்தர் உன்னை விசிட் பண்ண உன் கூட இருக்கிறார். அவர் வந்து நிற்கும் போது தாங்க அந்த அற்புதத்தின் வாசல் திறக்கப்படுது, அந்த நன்மையின் வாசல் திறக்கப்படுது, அந்த கிருபையின் வாசல் திறக்கப்படுது. அதான் வசனம் சொல்லுது, இப்பொழுதோ நீங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறீங்க. முன்னாடி நாம் தேவனுடைய ஜனம் அல்ல, இப்போ யாருடைய ஜனம்? முன்னாடி மாம்ச மண்டலம், இப்போ என்ன மண்டலம்? ஆவியின் மண்டலம். முன்னாடி கிருபை இரக்கம் கிடையாது, இப்ப நம்ம கிட்ட எது மட்டும்தான் இருக்கு? இரக்கம் மட்டும் போதுமா? அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. சோ ஆவிக்குரிய சபைக்கு தேவனுடைய இரக்கம், அந்த இரக்கத்தை தேவன் நமக்காய் கொடுக்கிறார். நெக்ஸ்ட் வேர்ஸ். Praise the Lord. இப்ப வருது பாருங்க பாயிண்ட். எதை விட்டு விலகுங்க? ஆத்துமாக்கு விரோதமாக ஒரு போர் உண்டு. அந்த போர் தான் என்னன்னு சொன்னா, முன்னாடி சொன்ன ரெண்டு மண்டலம். ஆவியின் மண்டலத்துக்குள்ள நம்ம உள்ள போகணும், என்ட்ரி ஆகணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் மாம்ச மண்டலத்துல ஒரு காரியம் நம்ம தான் பண்ணணும். ஆண்டவர் பண்ண மாட்டார். பாஸ்டர், என் சொந்தக்காரன் ஒருத்தர் ரொம்ப நாளா குடிச்சுக்கிட்டே இருக்காங்க பாஸ்டர், ஒரு விடுதலையே கிடைக்க மாட்டேது. ஆண்டவர் நிச்சயம் விடுதலை கொடுப்பார் நினைக்கிறேன். நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம், குடியிலிருந்து விடுதலை ஆகல. நான் சொல்றேன், இது ஆண்டவர் குடியிலிருந்து விடுதலை கொடுப்பாரா இல்ல நம்ம விட்டு விலகணுமா? வசனம் சொல்லுதுங்க, பாவம் செய்வதற்கு நமக்கு அதிகாரம் உண்டு. உண்டு இல்லையா? இருக்கு. எப்போ வேணாலும் பாவம் செய்யலாம். ஆனால் தன் பாவத்தை மறைக்காமல் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். மெர்சி உள்ளவர். அப்போ அறிக்கை செய்து விட்டு விடக்கூடிய அதிகாரம் யார் இடத்துல இருக்குது? நம்ம கிட்ட தான் இருக்கு. போ 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 போவாது. நானா போக்கனா போயிடும். அதே மாதிரிதான் கவலையும். போ 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 போகாது. நானா துரத்தனா போயிடும். என்னுடைய பலவீனம் போ 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 போகாது. ஆனால் நான் விசுவாசி துரத்தினால் அது போயிடும். அல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் உங்களுடைய மாம்ச இச்சைகளை விட்டு விலகில்லைங்க. ஆவிக்குரிய சபைக்கும் இந்த மாம்ச இச்சைக்கும் சம்பந்தமே கிடையாது. உன்னுடைய உடன்படிக்கை ஸ்பிரிட் கூட அந்த தேவனுடைய ஆவியோடு இருக்குது, அந்த அபிஷேகத்தோடு இருக்குது. மாம்ச இச்சை உனக்குள்ள வர வேண்டிய அவசியமே கிடையாது. அது வரவும் கூடாது, அது வரவும் முடியாது. அல்லேலூயா. அது அடுத்த வசனத்தை வாசிக்க தெளிவாக புரியும்.